தொடங்கிடலாமாங்க? அனைவருக்கும் வணக்கம். புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக சிறப்பு நிலை தமிழர்களுக்கும் இலக்கியம் நாகம் என்னும் தலைப்பில் அமைத்த உரையமை அமர்வுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பது மகிழ்ச்சி. இவ்வுரையை வழங்குவதற்காக கோகர்ணன் அமர்ந்திருக்கிறார். குடல் வேந்தன் என்றும் அறியப்படும் இவர் இளங்கலை மற்றும் முதுகலை தமிழ் பட்டப்படிப்பை சென்னை கிறிஸ்தவ கல்லூரியிலும், ஆசிரியர் பயிற்சியை சைதை அரசு கல்வியியல் கல்லூரியிலும், முனைவர் பட்டத்தை பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலும் தர்மபுரி அரசு கலைக்கல்லூரியில் விரிவுரையாளராக அவரோட பணியை துவங்கி 2016 மற்றும் 2017 முதல்வராட்சி பணி பொறுப்பேற்றுள்ளார். அதைத் தொடர்ந்து குமாரபாளையம், கிருஷ்ணகிரி, சிவகங்கை ஆகிய பல்வேறு அரசு கல்லூரிகளிலும் முதல்வராக பணியாற்றியுள்ளார். தற்போது தர்மபுரி அரசு கல்லூரியில் முதல்வராக உள்ளார். ஓசைகளின் நிறமாலை, மழைக்குடை நாட்கள் ஆகிய கவிதை தொகுப்புகளையும், நதிவெள்ளத்தின் துளி என்னும் சிறுகதை தொகுப்பையும் எழுதியுள்ளார். தமிழக அரசின் 2017 ஆண்டு தமிழ் செம்மல விருதினையும், 2024 ஆண்டு சிறந்த பார்வையற்ற பணியாளர் விருதினையும் பெற்றிருக்கிறார். இத்தகைய சிறப்புடைய உரையாடலை சிறப்பு செய்ய முனைவர் பட்ட ஆய்வாளர் தீபனை அழைக்கிறார். புத்தகம் துறையில ஐயா அவர்களை இலக்கியம் நாணம் என்னும் தலைப்பில் உரையாற்றுவார். மாலை பொழுது உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை சந்திக்க நிறுவனத்திற்கு அழைத்து அங்கே கதையை வாசிப்பதற்கு இங்கே நம்முடைய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே வந்து மாணவர்களோடு நினைத்து கொண்டு நிகழ்த்துவதற்கு நேரே அவர்களை பேசுவதை நான் சொல்ல கேட்டு காத்திருக்கக்கூடிய என்னுடைய சொல்வர்களுக்கு இலக்கியமும் நானும் என்ற தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன். எனக்கு தரப்பட்ட தலைப்பு இலக்கியத்தில் நான் என்று சொல்வது. இலக்கியத்தில் நான் அப்படின்னு சொல்றது, நான் இலக்கியத்தை என்ன சாதிச்சிட்டேன் அப்படின்னா, எனக்கு என்ன தோணுது, நான் இலக்கியத்தை சாதிச்சமா நினைப்போம். அதனாலதான் தலைப்பட்ட மாற்றி இலக்கியம் நான் எனக்கும் இலக்கியத்துக்குமான உறவு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்றதுக்காக நான் ரொம்ப பெருமையாக கொள்கிறேன். நான் இது பெருமை அடைய சொல்ல தப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய இலக்கியம் ஏன்னா கடையாது வருடங்கள இதோட தெரிஞ்சுக்கோங்க. தீர்மானம் சொல்லக்கூடிய அப்ப என்று சொல்லக்கூடிய நம்முடைய புலவருக்கு புலவருக்கு எனக்கு கிடைத்த அறியாத நெறிப்படியை புலவர் படித்து நான் வாழ வேண்டும், தன்மையில அந்த புலவர் வாழ வேண்டும் என்ற நினைத்த அந்த சந்தோஷம் கொடுத்த அந்த கொடுமையாக இருந்த மட்டிலிருந்து நான் அவர் தெரிவித்து எனக்கு கொடுத்துள்ளேன். அது மட்டும் இல்லாம அந்த
அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா தர்மபுரியில ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பை வழி அப்படின்னு இருக்குது. ஒரு எப்படி பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது யாரோ ஒருவர் சொன்னாங்க, இந்த வழியில அவங்க நடந்து போயிருப்பாங்க இருக்கலாம். சிறப்பான ஒரு மண் எங்களுடைய தர்மபுரி மண் அப்படின்னு சொல்றது எனக்கு மகிழ்ச்சி. அப்படின்னா அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய கல்வி சூழல் அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி பேருந்துல நான் வந்துட்டு இருக்கும்போது புத்தக பார்த்து இந்த புத்தகத்தோட பேர் என்னன்னா பள்ளி பருவம் அப்படிங்கிறது. இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா நமக்கு எழுத்தாளர் நிலையம், அதுக்கப்புறம் எழுத்தாளர் ராமசாமி, எழுத்தாளர் படைப்பாளர் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்த சாரதி, அதுக்கப்புறம் ஞானகுத்தர், அதுக்கப்புறம் கல்யாணம். இவர்கள் எல்லாம் எழுதின கட்டளைகளுடைய தொகுப்பாக அமைந்த பள்ளி பருவம் அப்படின்னு ஒரு புத்தகம். அதுதான் தூக்கம் வகை அப்படின்ற பேருந்துல வந்து அப்படியே அதை கேட்டுட்டே வருவாங்க. இப்போ எனக்கு தோணுச்சு இப்படி ஒரு புத்தகம் எழுதலாமே, என்னுடைய பள்ளி பருவம் அப்படிங்கிறது நாங்களும் ஒரு புத்தகம் எழுதலாமே அப்படின்னு தோணுச்சு. இப்போ நான் பள்ளிக்கு சேர்றது கூட பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். அதாவது என்னுடைய குடும்பம் எளிய விவசாய குடும்பம் தான். இல்ல பாத்தீங்கன்னா என்னுடைய தந்தை இளைய விவசாயி. பார்வையற்றவர்களுக்கெல்லாம் வந்து பள்ளியெல்லாம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவருக்கு அப்ப தெரியாது. ஆனாலும் திரைப்படம் பார்க்க போறாரு. அந்த திரைப்படம் பார்க்க போகும்போது இப்பெல்லாம் எப்படி திரைப்படத்துல அந்த 107 எடுத்து எனக்கு தெரியாது. இப்பெல்லாம் தியேட்டர்ல போய் படம் பார்க்கறாங்கன்னே தெரியல. ஏன்னா எல்லா கையிலுமே ஒரு தியேட்டர் இருக்கு, எல்லா கையிலுமே ஒரு வானொலி இருக்கு, எல்லா கையிலுமே ஒரு நூலகம் இருக்கு. எல்லாத்தையும் சொல்லிட்டே போகலாம். நம்மளுடைய செல்போன் எல்லாத்திலும் தன்னோடு அடக்கியதாக இருக்கு. அது பார்த்தீங்கன்னா அண்ணா ஏதோ ஒரு கவிதை செல்போன் எப்படி அதே லைப்ரரி இருக்கு, அதே தியேட்டர் இருக்கு, அதே ரேடியோ இருக்கு, அதே டிவி இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, எது வேணாலும் நம்ம பண்ணிக்கிறோம். அப்போ வாகன வடிவமாக இருக்கிறது, ஆனா உலகை அடக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த கல்வி அப்படின்ற மாதிரி கவிதை சாமி தான். இப்போ அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆனால் அன்றைக்கு என்னுடைய தந்தை படம் பார்க்கறதுக்கு போறப்போ அங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு ஸ்லைடு போடுறாங்க. அதுல வந்து பார்வையற்றவர்களும் படிக்கலாம், அவர்களுக்கும் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி செய்தி இருந்ததாங்க. அதை பார்த்து என் தந்தை வந்து என்ன பள்ளிக்கு கொண்டு விட்டதாகவும் நான் தந்தை மூலமாக இருந்தேன். இப்ப நாங்க பள்ளியில படிக்கக்கூடிய காலத்திலேயே வந்து அந்த இலக்கிய ஆர்வத்தை நான் படித்த பள்ளி எனக்கு ஊட்டியது அப்படின்னா அது நிச்சயமா சிறப்பான செய்தி. நானு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து இலக்கிய மன்றம் நடக்கும். வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை தவறாம இலக்கிய கூட்டத்தை நாங்க நடத்துவோம். அதுல ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கு உங்களுக்கு தெரியலையே மிக புகழ் வச்சு அப்துல் காதர் ஐயாவும் தெரியும். அதே மாதிரி சில ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்த மிகப்பெரிய கவிஞராக கொண்டாடப்படக்கூடிய அப்துல் ரஹ்மான், அதுக்கப்புறம் பொன்னடியார் திரைப்பட பாடலாசிரியர், இந்த மாதிரி பல ஆழ்வுகள் நான் படித்த படுவீங்க அப்பவே வந்து பேச ஆரம்பிச்சேன். இப்போ அது வந்து எனக்கு வந்து இலக்கியம் படிக்கணும்ன்ற ஆர்வத்தை உண்டாக்கி நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது பாத்தீங்கன்னா
முதலாண்டு தேர்வு நடந்தது. பண்ணி ஆனால் அப்படின்னு கேள்வி கட்டுரை எடுத்து சொன்னாங்க. நீ படிச்சு என்ன பண்ண போற? அந்த மாதிரி வாட் இஸ் ஃபியூச்சர் எய்ம் அது மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்தது. அப்போ எனக்கு விவரம் எல்லாரும் தருவாங்க. அதனால நான் வந்து தேர்வு ரொம்ப அழகா இருந்தேன். மக்கள் தொகை மகிழ்ச்சி தொட்டு அப்படிலாம் ஏதோ எழுதிட்டு அப்போ வந்து நான் வந்து மருத்துவர் ஆக போறேன். நிறைய பேருக்கு நோயை வந்து குணமாக்க போறேன், அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன் அந்த தேர்வு எழுதினேன். எழுதி முடிச்சுட்டு வந்த உடனே எங்க பள்ளி தலைமை ஆசிரியர் கேட்டாரு, என்னடா கட்டுரை எழுதினேன் அப்படின்னு. நான் சொன்னேன், நான் டாக்டர் எழுதினேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து சொன்னாரு, நீ எப்ப டாக்டர் ஆக முடியும்? நீ டாக்டர் தான் ஆக முடியாது, போலாம் டீச்சரா இருந்தா போக முடியும், அப்படிலாம் இருக்காது, அப்படிலாம் யோசிக்காத. அதுக்கப்புறம் எனக்கு நான் வந்து கலைத்துறை தான் படிக்கிறதுக்கு ஏற்றது அப்படிங்கிற அந்த எண்ணம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கும்போது சிறப்பு தமிழை ஒரு பாடமா எடுத்து படிச்சேன். இதே மாதிரி கிறிஸ்தவ கல்லூரி நான் படித்த கல்லூரி வாழ்நாடுகிற பேராசிரியர்கள் சிலர் எனக்கு ஒரு வகை இலக்கியத்தை அந்த ஆர்வத்தை ஊட்டியவர்களை காரணமாக இருப்பார்கள். குறிப்பா சொன்னா அவங்களுடைய லாஸ்ட் பார்த்து பாரதி விக்ரன் என்று சொல்லக்கூடிய பாலசாமி அவர் வந்து நாங்க பாலத்தில் படிக்கும் போதே வனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு புதன்கிழமை வந்து சாயங்காலம் அந்த கல்லூரியில வந்து மார்க்கெட்டில போய் உட்காந்துட்டு கவிதை எல்லாம் எழுதி வாசிப்பாங்க. கவிதை எழுதி எல்லாம் எழுதி வந்து வாசிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கவிதை எழுதிக்கிறவங்க தான் கவிதை வச்சிருப்பாங்க, இல்லை கதை வச்சிருப்பாங்க. அப்புறம் மொழிபெயர்ப்பு அது சம்பந்தமான எங்கேயாவது சீட்டு வந்தா அது வந்து இருக்கு அப்படிலாம் கல்லூரியில நடந்தது. அதே மாதிரி ராசிகர் என்று சொல்லக்கூடிய பேராசிரியர் அவரும் நிறைய புத்தகங்கள்லாம் போட்டு நிறைய படிப்புகள்லாம் செய்திருக்காரு. அவரும் வந்து எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஊக்கமூட்டியவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பழைய இலக்கியங்கள்லாம் வாசிக்கணும், இலக்கியங்களை எல்லாம் மனப்பாடம் செய்யணும் அப்படிலாம் சொல்லுவார். அவருக்குலாம் பாடத்தினுடைய விளைவுதான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இலக்கியத்துல நம்ம ஆர்வம் நிறைய படிக்கிறோம் அப்படிங்கிற உணர்வுகளை எனக்கு வந்துடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இளைஞரை முதுகலை இடத்துலயே அந்த கல்லூரியில தான் படிச்சேன், சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில படிச்சேன். இந்த அறிமுகப்படுத்துற சகோதரி சொன்ன மாதிரி படிச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணிருக்கேன். படிக்கும்போது எல்லாமே செகண்ட் இயர் வராம, அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் செமஸ்டர்ல ஜேஆர்எஃப் எக்ஸாம் எழுதுனேன். அப்படி எழுதி எனக்கு ஜேஆர்எஃப் ஃபெலோஷிப் கிடைச்சது. அதனால வாரிதாசன் பல்கலைக்கழகத்துல சென்று படிக்க முடிச்சு. அங்கேயும் பாத்தீங்கன்னா இங்க நடக்கிற மாதிரி பல்கலைக்கழகத்துல நிறைய கருத்தரங்குகள் இலக்கிய கூட்டங்கள்ல தொடர்ந்து நடந்துட்டு நிறைய கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்வட்டார் வார வாரம் நடக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து எனக்கு இலக்கியத்தின் மேல் ஆர்வத்தை ஏற்படுத்தி சொல்லலாம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா நமக்கு பழங்குடியிலிருந்து கட்டதை கட்டதை கட்டால் அப்படிதான் இல்லையோ இன்னைக்கு வரைக்கும் ஒரு வாசகனா இருந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். ஏதாவது புதுசா வந்துச்சுன்னா அப்படியே இதெல்லாம் படிக்கலையே ஏன் படிக்காம அப்படின்றாங்க எண்ணம் எனக்குள்ள எழுதி பார்க்கிறேன். எனக்குள்ள அந்த மாதிரியான ஒரு நினைப்பு வரும். ஏன் இந்த புத்தகத்தை நானும் முதல்ல படிச்சுட்டு இருக்கேன். காலத்துல பாத்தீங்கன்னா பார்வையற்ற சொல்லில இருக்கக்கூடிய நாய்கள்லாம் படிப்பதற்கு ஒன்றை வாசிக்கக்கூடிய ஆட்களினுடைய முதலில் தேட வேண்டியதாக இருந்துச்சு, நட வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல கேசட் கேட்கிற காலத்துல வந்துச்சு. எவ்வளவு காசு ஆனது பரவாயில்ல, எவ்வளவு கேசட் ஆனாலும் வாங்கி வாங்கி கேசட்டுகள்ல அந்த புத்தகங்களை எல்லாம் பதிவு செய்து நான் வந்து கேட்கக்கூடிய அதுக்காக
ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு அப்படி இலக்கியத்தை அப்படி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகத்துல எழுதுமுதல்வன் என்று சொல்லக்கூடிய அப்படின்னாங்க. அவர் வந்து அப்ப எங்களுக்கு வந்து துறை தலைவரா இருந்தது. அப்போ அந்த அந்த பல்கலைக்கழகத்துல பாத்தீங்கன்னா அவர் இருந்ததுனாலே வந்ததுல நிறைய பேருக்கு வந்து நவீன இலக்கியம் கொடுத்தாரு. படிக்கிறதுக்கு வந்து அது சேர்த்து நவீன இலக்கியத்தான் தலைவன் கொடுத்தாரு. அந்த வகையில உனக்கு என்ன ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு அவர் யோசனை பண்ணிட்டு நீ நாவல படிக்க அதான் ஈஸியா இருக்கும், ஜாலியா இருக்கும் அப்படின்னு. நாவல் படிக்கிறதுனால ஜாலியா இருக்கும், ஈஸியா இருக்கும், முடிச்சதா அப்படிங்கிறது இருந்தாலும் நாவலும் நான் படிக்கணும். மற்ற இலக்கியங்களும் சட்ட இலக்கியம் தொடங்கி நவீன இலக்கியம் வரைக்கும் எல்லாத்தையும் தேடி படிக்கிறது தான் ஈடுபாடா இருக்கும். அப்போ என்ன ஆய்வு பண்றது அப்படின்னு கேட்கும் போது அவர் தலைப்பு கொடுத்தாரு, தமிழ் புதினங்களை கலைமுறை இடைவெளி அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஆய்வுக்கு ஒரு 40 நாள்கள் நான் தேர்ந்தெடுத்தேன். ராஜன் கிருஷ்ணன், சிவசங்கரி, அதுக்கப்புறம் ஜெயகாந்தன், அப்புறம் டி. செல்வராஜன், இந்த மாதிரி எந்தெந்த படைப்புகளெல்லாம் கலைமுறை இடைவெளி என்ற சிக்கல் வருகிறதோ அந்தந்த படைப்புகளெல்லாம் எடுத்துட்டு ஆனா அதுக்காக அந்த படைப்பாளிகளை மட்டும் படிச்சு கையில என்னென்ன நாவல்கள் கிடைக்குதோ அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். அப்ப அந்த காலத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் வந்து எனக்கு தாமரை, அதுக்கப்புறம் சுபமங்கலா, அதுக்கப்புறம் காலச்சுவடு, இந்த மாதிரியான பத்திரிகை எல்லாம் அறிமுகப்படுறாங்க பல்கலைக்கழகத்தை பார்க்கலாம். அப்போ அந்த பத்திரிகைகள் எல்லாம் வாங்கி படிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு அப்படி கொஞ்சம் சிறப்பு பத்திரிகைகளோட தொடர்ந்து ஒரு ஈடுபாடு கொண்டு அப்படி படிக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1994 எனக்கு அரசு பணி கிடைச்சது. என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு பிடிக்கிறதுக்கு முன்னே எனக்கு பணி கிடைச்சது. இருந்தாலும் பாடங்கள் நடத்தக்கூடிய சூழல், கல்லூரி போற சூழல் இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்துல புத்தகங்களை வாங்கி எனக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் அவர்களுக்கு தொகை கொடுத்து என்ன சொல்றது புத்தகங்களை வந்து ஒளிப்பதிவு செய்து கேட்கிறது. அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து பொண்ணு எனக்கு திருமணம் நடக்குது. அதுக்கப்புறம் என்னுடைய வாசிப்பாளரா பல ஆண்டுகள் என்னுடைய இல்லத்தரசி எனக்கு உதவியா இருந்திருக்காங்க, இப்போ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ 99 அப்புறம் வந்து என்னுடைய புரிதல், என்னுடைய பார்வை நாவல் சிறுகதை அதோடு மட்டும் இல்லாமல் புது கவிதையின் பால் திரும்பியது அப்படின்னு சொல்லணும். புது கவிதையை கூடுதலாக படிக்காம காரணங்கள் இல்லை. நான் புது கவிதையை அதிகமா விரும்பி எடுத்து படிச்சேன் அப்படின்னா ஒரு நாவல், அதாவது 1000 நாவல் படித்தோம். 1000 புத்தகங்களையும் படிக்கக்கூடிய சூழல் இல்லை. குழந்தை நேரத்துல நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுக்கு என்ன முடியும், குழந்தை கேசத்துல நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுக்கு என்ன முடியும் அப்படின்னா அடுத்த புது கவிதை தான் வசதியா இருக்கு. ஒரு நாவல் ரெக்கார்ட் பண்ண ஒரு என்ன சொல்றது ஒரு 500 பக்கம் நாவலை ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு 30 கேசட் 25 கேசட் ஆகும் அந்த காலத்துல. ஆனா அதே 30 கேசட் 25 கேசட் இருக்குதுன்னா அதுக்கு நாம என்ன பண்ணலாம், ஒரு 40-50 புதுக்கவிதை தொகுப்புகள் தான் வாட்ஸ்அப். அப்போ இப்ப நாவல விட சிறுகதையை விட நமக்கு புது கவிதை வசதியான வடிவம், அதை நம்ம நிறைய படிச்சுக்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து நான் புது கவிதை கவிதைகள்லாம் தொடர்ந்து வாங்கி வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்போ அதுல கூடுதலான எனக்கு உதவி செய்தவர் அந்த நிச்சயமா மறக்க முடியாது உள்ள படத்தை ஒரு பேராசிரியர் திருவாரூர் பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக இருந்தார். அவர் வந்து அப்போ தமிழ் துறை கிடையாது, அது வந்து இலக்கிய கூட்டுறவு துறையில தான் இருந்தார். ஆனா எனக்கும் அவருக்கும் என்ன ஒரு ஒற்றுமைகள் இல்லை, இலக்கியம் படிக்கிறதுல கல்வி படிக்கிறதுல ஒரு நெருக்கம், ஒரு இணைகள் இருந்ததுனால அவர் வந்து நிறைய கல்வி பொருட்களை வாங்கி அப்பவே படிக்க ஆரம்பிச்சாரு. அப்பவே ஒளிப்பதிவு செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு. தினங்கள் மட்டும் இல்லை, சங்க இலக்கியங்களும் புறநானூறு, பத்துப்பாட்டு, அப்புறம் வளைவைகள், சிறப்பங்கள், இந்த மாதிரி காப்பியங்களும் அவர் படிச்சு கொடுத்தாரு. அப்படி பழைய இலக்கியங்களையும் விட்டு வைக்கிறது இல்லை, கிடைக்கக்கூடிய புது இலக்கியமாக புது கவிதையை தொடங்கி வாசிக்கிறது அப்படிங்கிற அந்த முறையில வந்து
நாங்க வந்து ஒரு இலக்கிய ஈடுபாடு பயணிச்சோம் அப்படின்னு சொன்னா தெரியும். அதுக்கப்புறம் சென்னை வானியல் பல்கலைக்கழகத்துக்கு போன இலங்கை அப்போ வந்து தமிழை வந்து செய்து கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு புத்தகம் வாங்குறது இன்னும் வசதி ஆயிடுச்சு. நாங்க கோயம்புத்தூர்ல தான் நிறைய புக்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதனால அவர் ஊருக்கு போகும்போதெல்லாம் காசு கொடுத்தாங்க. ஊருக்கு பார்க்கும்போது புத்தகம் எடுத்து வருவாரு, வந்து நிறைய வாய்ச்சி கொடுத்துட்டே இருந்தாரு. நானும் தொடர்ந்து நவீன இலக்கியங்கள், அதாவது இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னா ஞானத்துக்கள், நகரம், அப்புறம் வந்து பிரம்மடு, அபிஷ், அப்புறம் பிரம்மராஜன், தொடர்ந்து பல நவீன கவிஞருடைய படிப்புகள்லாம் அப்புறம் படிச்சோம். அது மட்டும் இல்லாம பல பெண் கவிஞருடைய படைப்பையும் அந்த காலகட்டத்துலதான் நான் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கேன் அப்படின்னு. இப்படி தொடர்ந்து படிக்க படிக்க வந்து எப்போ எனக்கு எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சுன்னு தெரியல. அப்போ வந்து ரயில் அப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கவிதைகள் எழுதி வச்சுட்டு நான் மட்டும் எழுதி வச்சுட்டு அப்புறம் நான் மட்டும் படிச்சா அப்படின்னு வச்சிருக்கேன். ஒரு ஜவஹர் மட்டும் எப்பயாவது வந்தாங்கன்னா இது நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மட்டும் வாசி காட்டுறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஐயா கிட்ட கவிதை மொழி இருக்கு, அதை உட்காருங்க, தொடர்ந்து வந்து நீ கவிதைகள் எழுதணும், அப்போ உங்களால வந்து நிறைய கவிதைகளை உதவி செய்ய முடியும் அப்படின்னு அவருடைய ஊக்கம். வழக்கமா பாத்தீங்கன்னா என்ன நடக்கும், ஆசிரியர்கள் தான் மாணவர்களை ஊக்கப்படுத்தி படைக்கிறதுக்கோ அல்லது வேறு காரியங்களோ சேர்த்து அவர் வந்து என்னுடைய மாணவராக இருக்கும் என்கிட்ட படிச்சுட்டே அப்படின்னா நான் அவங்களுக்கு கிளாஸ் போனதுல ஒரு 2 நாள் 3 நாள் தான். அதனால மாணவர்களை கொடுக்க சொல்ல முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அவருடைய தோழமை, அவருடைய இணக்கம் எனக்குள்ள ஒரு கவிதை எழுதக்கூடிய ஒரு ஆர்வத்தை உண்டாக்கியது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஆய்வேடு தான் முதல்ல புத்தகமா வந்தது. அந்த ஆய்வேடு இருக்கு அப்படின்னு சொன்னா தமிழ் புதினங்களின் தலைமுறை இடைவெளி அப்படிங்கிறது தனிச்சையா காவியா பதிப்பதற்குரிய நூலாக வெளிவந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2006 வந்து என்னுடைய கவிதைகளை வந்து லதா ராமகிருஷ்ணன் மேடம் அவங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு வந்து ஒரு புத்தகமா போடலாமே அப்படின்னு. ஆனா எனக்கு ரொம்ப கூச்சல் சொல்லுவாங்க, இல்லை மேடம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் பொறுத்து நிறைய போட்டுக்கலாங்க, நல்லா எழுதி நிறைய கவிதைகள்லாம் சேர்ந்துருக்காங்க, செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம், இது என்ன அவசரம் அப்படின்னு. என்ன டைப் பண்ணீங்க எழுதுங்க, இப்ப போடலாம். அதுக்கப்புறம் நல்லா நிறைய எழுதுனா எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு கலெக்ஷன் அப்படிங்கிற அந்த கவிதை உங்களுடைய விருப்பத்துக்காக உங்களுக்கு என்னுடைய பேச்சு ரொம்ப சரியாக இருக்காங்க. அதுல இருந்து ஒரு கவிதையா இது உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன். அது கவிதையாகவே இல்லாமல் கதையாக இருந்தால் அதை இன்றைக்கு சாகித்ய அகாடமியில அதைதான் நான் வாசிட்டு வந்தேன். இந்த கவிதையை வாசிக்காம அந்த கவிதையை சாப்பிட சொல்றேன். அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு இலக்கியத்துல பலவிதமான புத்தகத்துக்கு பலவிதமான விவாத பொருள்கள் இருக்கு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு உயர்தர நிலையில இருக்கக்கூடிய படைப்பாளிகள் மட்டும்தான் எழுதிதான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடுத்தர மக்களும் எழுத ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பெண்டிய எழுத்துக்கள் வந்தது. அது இல்லாம இப்போ வந்து தலித்தியம், திருநகைய படைப்புகள் வந்து மாற்றுத்திறனாளிகள் அவங்க எழுதுனா என்ன, அவங்களுடைய எழுத்துக்கள் எழுதாகுமா அப்படிங்கிற கேள்விதான் கிடைக்கூடிய சூழல் இருக்கிறது. இன்னைக்கு அந்த அடிப்படையில் தான் மாற்றுத்திறனாளிகளுடைய படைப்புகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதான் வந்து சாகித்ய அகாடமி வெண்மக்களை அழைத்து கவிதைகளை அல்லது படைப்புகளை படிக்க செய்கிறது அப்படின்னு நினைக்கிறேன்.
அந்த வகையில் இன்னைக்கு அப்படியே வாசிச்ச ஒரு கதை உள்ளது, கதை கவிதையில் கூட உங்ககிட்ட சொல்லுறாங்க. இப்போ ஒருவருடைய உள்ள கிடக்கையை மற்றவர் எழுதுவது எப்படி, அவரே அந்த உள்ள கிடக்கையை எழுதுவது எப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படுது. அது சொல்றதுக்கு முன்னாடி மாற்றுத்திறனாளிகளை பத்தி என்ன சொல்ல போனா பார்வையற்றவர்களை பத்தி மற்றவங்களோட புரிதல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஜெயகாந்தன் ஒரு கதை எழுதியிருக்காரு பார்வையற்றவர்களை பத்தி. அந்த கதையினுடைய சாரம் தான் எனக்கு ஞாபகம் வந்து ஒரு கதையின் ஞாபகம். என்ன அப்படின்னா, ஒரு இளைஞன் அவன் வந்து என்ன சொல்றது புகை வண்டியில புல்லாங்குழல் ஊட்டிட்டு போறான். அப்புறம் இன்னொரு பெண் அவளுக்கு அந்த இளைஞரை பரிச்சயமாக அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே காதல் நடக்கிறது. அந்த 2 பேரும் காதலர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு ஜெயகாந்தனுடைய கதை இருக்கிறது. அதுக்கு முன்னாடி சுஜாதாவோ யாரும் ஒரு கதை இருந்தாங்க. அந்த கதை எப்படின்னா, பார்வையற்றவர்கள் படிக்கலாம், அது எப்படின்னா நினைக்கிறாரு. அது கூட பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது, சாதாரண விஷயங்கள் கூட அவங்களால அதை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருக்காரு. அதை பத்தி விமர்சனம்லாம் கூட வந்தது. அதே மாதிரி வாசந்தி என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர் அவங்க எழுதினாங்க ஒரு புத்தகம், காதலினம் வானொலி. அந்த காதலினம் வானொலி என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு யுவதி, அதாவது ஒரு பெண்மணி இருக்காங்க. அந்த பெண்மணிக்கு இன்னொரு இளைஞரை சந்திக்கிறாங்க. அந்த பெண்மணி பாத்தீங்கன்னா நல்லா டான்ஸ் ஆடக்கூடியது. இவன் வந்து அந்த அவங்களுடைய நாட்டியத்தை வந்து ரொம்ப ஆர்வத்தோட ரசிக்கிறாங்க. ஆனா அவங்க பார்வை கிடையாது, ஆர்வத்தோட ரசிச்சு அந்த ஜதிகள் எல்லாத்தையும் வந்து அவங்களே கற்பனை பண்ணி கரெக்டா அதை வந்து சொல்லிடுறாங்க. அப்படிலாம் சொல்லிட்டு அந்த இளைஞனுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையில ஒரு இனம் புரியாத காதல் வளர்கிறது மலர்கிறது. ஆனால் அது வந்து கால சூழலால் தவிர்க்கப்படுகிறது. இவன் வந்து ஒரு பார்வையற்றோர் நிறுவனத்துல போய் வேலை செய்யறதுக்கு போயிருக்கான். எப்படி மாணவர்கள் மறந்து போயிடுமோ அப்படி இவங்களுடைய காதல் அப்படிங்கிற மாணவர்கள் மறந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு புத்தகம் எழுதினாங்க. இப்படி பல பேருக்கு பலவிதமான விடுதலை பார்வையற்றோருடைய விடுதலை பற்றி இருக்கிறத யோசிக்க மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் படிக்க சூழல். இப்ப நமக்கான இடத்துல வந்து நான் எழுதி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி நினைச்சா சொல்றதுதான் நான் கொஞ்சம் கவிதை எழுத ஆரம்பிச்சேன். ஆனா எனக்குமே பார்வையற்ற சில நண்பர்கள் கவிதைகள்லாம் எழுதி பார்த்துருக்காங்க. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, வேதம் அப்படிங்கிற ஒரு நண்பர், ஒரு பேராசிரியர், மூத்த பேராசிரியர், அவர் ஓய்வு பெற்றாங்க. அவர் எழுதினார் ஒரு தொகுப்பு, அந்த பேரில்லை அது வேதனை. அவங்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் சிக்கல் இருக்கு, கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு 30 பக்கத்துல அவர் இளைய வேதனைன்னு ஒரு தொகுப்பா வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரேமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தங்க அவங்க ஒரு தொகுப்பு வெளியிட்டாங்க. அதுக்கு பேர் வந்து உதய கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அதுல செய்திகள் இருக்கு, பிரச்சனைகள் சொல்றாங்க. சரி இவங்களாம் எழுதாங்க, நாம எழுதி பார்த்தா என்ன அப்படின்ட்டு எனக்கு ஒரு தோல்வியை சொல்லல எழுத ஆரம்பிச்சேன். இப்போ இன்னைக்கு முதல்ல அந்த கவிதையை கதையை பார்த்துட்டு அப்புறம் மற்ற விஷயம் பேசுவோம். அந்த தலைப்பு என்னன்னா மாயக்கண்ணாடி. கதைக்கு தலைப்பு மாயக்கண்ணாடி. ஒரு மனிதன் இருக்கா, அவன் வந்து கண்ணாடி வைத்திருக்கான். கண்ணாடினா ஸ்பெக்ஸ், புரியுதா சொல்லியா? அப்போ நிறைய பேர் அந்த கூலி பேச அதிசயமா பாக்குறாங்க. ஒருத்த வந்து கேட்கிறான், நீங்க கண்ணாடி இருக்கீங்க, இந்த கண்ணாடியோட சிறப்பு என்ன? இது ரொம்ப வித்தியாசமான கண்ணாடி, நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண கண்ணாடி எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் கேட்கிறான், இல்ல இந்த கண்ணாடி வித்தியாசமான கண்ணாடின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி பார்த்தா இன்னொரு கண்ணாடி ஃப்ரீயா கிடைக்குமா? ஃப்ரீயா தானே உங்க வாசலாம் நமக்கு இலவசமா கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த வியாபாரி சொல்றான், எப்போது கூட இலவசமா தர
ஆனா அந்த 9 உனக்கிட்ட ஒரு பிள்ளையே இருக்கு. உடனே அப்படி கேட்கல சசிகே சொல்றாங்க, ஐயோ எனக்கு கல்யாணமே ஆகலைங்க. இன்னொருத்த கேட்கிறான், சரி கண்ணாடி தர சொல்றீங்க, உடையாத கண்ணாடி மேல தர முடியுமா? எப்படி நம்ம கூலிங் கிளாஸ் பவர் கிளாஸ் வாங்கினாலும் ஏதோ ஒரு சூழ்நிலை கைத்தால ஜோடி சொல்றோம், இல்ல ஸ்கிராச் ஆயிடுது, ஏதோ ஒண்ணு. அவன் கேட்கறதுல தப்பே இல்லை. அதனால அவன் கேட்கறான், எனக்கு உடையாத கூலிங் கிளாஸ் தர முடியுமா? அப்போ இந்த வியாபாரி கண்ணாடி வியாபாரி சொல்றான், உடையாத கண்ணாடி உனக்கு தர்ற, ஆனா என்னுடைய கண்ணாடியோட ஆயுள் உனக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டு, உனக்கு என் கண்ணாடியை போட்டு ரைட்டு இல்லை ரைட்டு, என் கண்ணாடி எத்தனை வருஷம் சேஃபா இருக்குமோ இத்தனை வருஷமா நீ வந்து சேஃபா இருக்கியா, உனக்கு உயிர் இருக்குமா அப்படின்னு அவனை கேட்கறான். உடனே இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, இவன் மனசால உடைஞ்சு போயிட்டான். அதுக்கப்புறம் இன்னொருத்த அவனை கேட்கிறான், எனக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் வேணாம், நான் வந்து உங்கள்கிட்ட மார்க்கெட்ல பார்க்கல, எனக்கு ஒரு கண்ணாடி தரேன், ₹1 கொடுத்தா போதும், இதை பார்த்தா பாவமா இருக்கு, ₹1 கொடு, நம்ம ஒரு கண்ணாடி தரேன். ஆனா இந்த கண்ணாடியை சாதாரணமான கண்ணாடி என்று சொல்லாத, இது மனப்பூர்வமான கண்ணாடி. பல மனுஷங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத கூட தொலைக்கி காட்டக்கூடிய அற்புதமான கண்ணாடி, நீ வாங்கிக்கோ அப்படின்னு அவர்கிட்ட கண்ணாடி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது பல பேர் பல கண்ணாடி வாங்குற சூழல்ல இந்த கண்ணாடியும் மாய கண்ணாடி இந்த கதைக்குள்ள வந்து கதை ஆசிரியரும் போறதுன்னு பார்க்கலாம். அவங்க என்ன யோசிக்கிறாங்க, நல்ல கண்ணாடி இருக்கிறாங்க, நம்மளுக்கு நல்லா துப்பா இருப்பாங்கல்ல, நாங்க ஒரு கண்ணாடி வாங்கி போட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நினைச்சு இவன் போய் கேட்கிறான், எனக்கும் ஒரு கண்ணாடி வேணும், ஆனா இந்த கண்ணாடி வித்தியாசமா இருக்கணும், வித்தியாசமான கண்ணாடி தர முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். அப்போ அந்த வியாபாரி சொல்றான், நான் கொடுக்குற கண்ணாடி வித்தியாசமான கண்ணாடி தான், இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இறந்த காலத்தையும் காட்டும், நிகழ்காலத்தையும் காட்டும், எதிர்காலத்தையும் காட்டும், நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் காட்டும் அப்படிங்கிறான். அப்படியா
வந்து நடைமுறையில எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் இருக்கு இல்லையா? அது வந்து தோணும். அதுல கூட ஒரு கேள்வி, இடையில பார்வை போனா அவங்களுடைய நிலைப்பாடு இருக்கு, முதல்ல இருந்தே பார்வை இல்லாத நிலைப்பாடு. அதனால இடையில பார்வை போறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே உணர்ந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அனுபவம். ஆனா முதல்ல இருந்தே பார்வை இல்லாத பாத்தீங்கன்னா என்ன உணர்வு இருக்கும், அதாவது காட்சி ரூபமா சொல்றோம். நமக்கு செயல்பாடு தெரிஞ்சு அப்படின்றத கணக்கு கஷ்டம். அதுதான் எவ்வளவு கவிதை எப்படி வண்ணங்கள் எனக்கு தெரியும், வடிவம் அபூர்வ வடிவங்கள் என்னும் சூழ்நிலை, வண்ணங்கள் எனக்கு அந்நியம், அபூர்வ வடிவங்கள் என்னும் சூழ்நிலை, நிலாக்கள் நிராகரித்து ஒற்றை காதல் நாய் நான் அது எதுக்கு சொல்ல வருங்க, எப்படி பார்வையில்லாம இருந்தாங்க கஷ்டம் கஷ்டம் தான். ஆனா அவங்களால உலகத்தை பார்த்துட்டாங்க, நம்மளால உலகத்தையே பார்க்க முடியலையே அப்படிங்கிற அந்த ஏக்கம் பார்த்தீங்களா, அதை வச்சுதான் தீர்க்கவே முடியாத ஒரு விஷயமா. இப்படி அப்பப்போ கவிதைகள் எப்பயாவது தோன்றப்பதான் எழுதுறோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு கவிதை போர் கவிதை கூட சொல்லலாம். இருட்டில் படிக்கும் நமது வீடினை இருட்டையும் அழிக்கும் ஈடில்லாத விடைகள் இந்த விடைகள், இருட்டையும் படிக்கும் நமது வீடிகள் விரல்கள், இருட்டையும் அழிக்கும் ஈடில்லாத விழிகள் இந்த விரல்கள். இப்படி கவிதை எழுது. இப்போ நம்ம எழுதுகிட்ட நம்ம எழுதுற மாதிரி ஏதாவது புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு சொல்ல முடியாது. ஒரு வாசக தளம் அதை வந்து எப்படி வேணாலும் மாற்றோம் இல்லையா? இந்த கவிதை இது எழுதப்பட்டப்போ ஒரு நண்பர் சொன்னார், இது ரொம்ப வித்தியாசமான கவிதையா இருக்கு சார், என்ன எப்படி அப்படின்னா, சார் அது ஆண்கள் அத்தனை உணவா சொல்ற மாதிரி இருக்கு சார். ஆனா நான் எழுதுறது எப்படி எழுதினேன், பார்வையற்றவர்கள் இருட்டுல படிக்கக்கூடிய தடவி வாசிக்கக்கூடிய அந்த சொல்றேன், அதை வந்து எழுதுவேன். ஆனா அதுவும் அதை வந்து ஆண்கள் திறக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. இப்படி வந்து கவிதை எழுதும்போது வடிவந்தது. அந்த மூலால மழைக்குடை நாட்கள் அப்படிங்கிறது 2007 2007 வந்து. அதுக்கப்புறம் 2016ஆம் ஆண்டு நதி வெள்ளத்தின் தூய் அப்படிங்கிற அந்த கலை தொகுப்பு வடிவமைப்பு. இப்படி இலக்கியத்தை என்னுடைய அனுபவம். நான் இப்பவும் என்ன வந்து எப்படி நினைக்கிறேன்னா, நான் ஒரு எழுத்தாளரா ஒரு படைப்பாளராக நினைக்கிறேன் விட ஒரு வாசனையாக நான் வந்து நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா வாசிக்கிறதுக்கு ஏன் அப்படி நினைக்கிறேன்னா, எழுதுறதுக்கு சொல்லிருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் எழுதுறதுக்கு நிறைய நேரம் செலவாகும். அதை விட 2 புத்தகம் படிச்சுக்கலாமே அப்படிங்கிற பேராசிரியர். அதனாலதான் நான் கல்வி இலக்கியம் நார்மலா. அதனால ஏற்கனவே சகோதரி வந்து முடித்துக் கொள்கை என்று கூடிய பேசணும்னு எனக்கு தெரியல, பேச முடியுமான்னு எனக்கு தெரியலன்னு நினைச்சிருக்கேன். 50 நிமிஷம் பேசுறது 35 நிமிஷம் பேசிட்ட போல இருக்கு. அதனால வாக்களித்த துறைமுறை அதிகாரம் பொறுமையாக கேட்ட பல்கலைக்கழக நம்மளுடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து வந்து கலந்துரையாடுவாங்க. இறுதியா சொல்லும் போது கேட்கணும். பேர் சொல்லிட்டு கேட்கலாம்.
என் பேர் வீல்பட் ஐயா, முனைவர் பட்டாயவாளர், நான்காம் கவிதை ஒன்று படிச்சீங்களா? இருக்கை படிக்கும் விதங்கள். அது ஒரு வித்தியாசமான ஒரு கவிதை தான். நீங்க சொல்லும் போது வாசக பரப்புல வந்து வேறு மாதிரி வாசிக்கப்படுது அப்படிங்கிறது ஒரு உதாரணம். பொதுவா அதாவது இந்த பார்வையற்றவர்களுடைய கவிதையாக வாசிப்பது அப்படிங்கிற ஒரு மரபே வந்து வாசக சூழல்ல இல்லாததுனாலதான் ரெண்டாவது அதை வந்து பேராசிரியர் எழுதுதல் கரெக்டா பண்ணிட்டார். அவரு பேராசிரியர் வந்து உடனே சொல்லிட்டாரு, ஏன் நீ பிரைடா கவிதானே சொல்றேன். ஆமா சார். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இதை மத்தவங்க வேற உங்களுக்கு பேராசிரியர் அதாங்க, அது வந்து வாசிப்புல இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியா எடுத்துக்கலாமா, இல்ல வாசிப்புக்குள்ளேயே வராத இருக்கக்கூடிய சமூகத்தின் மட்டுமையா எடுத்துக்கலாமா அப்படின்னு? சமூகத்தினுடைய புதுமை இல்லைதான். இல்ல அது ஒரு வாசிப்போட, அதாவது இன்னொரு வாசிப்பு அப்படின்னு சொல்லி அதை ஒரு மாதிரி சொல்ல வேண்டாம். அதை விட நேராட்சி சொல்றதுனால உங்களோட அதிகமா பேசல. காசி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு நினைக்கிறேன், விக்ரம் நடிச்ச படம். அந்த படத்தை பார்த்த நிலையில பாத்தீங்கன்னா எல்லாருமே பார்வையாளர்களே காசி வராங்க, காசி போறோம், காசி காசி நேரம் கூப்பிட்டு. அப்ப அந்த கூட இப்போ ஒரு கவிதையாங்க. நாங்க எல்லாம் படிக்கிறோம், எழுதுறோம், வேலைக்கு போறோம், சாதிக்கிறோம். என்ன இருந்தாலும் உங்களுக்கு வந்து இன்னும் கூட வந்து எங்களை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தானே தெரியுது அப்படின்னு அந்த மாதிரி அந்த பொருள் அமைய ஒரு கவிதை எழுதினேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை உதாரணமா சொல்லுவேன். நான் 2016 தர்மபுரி அரசு மருத்துவ முதல்வராக இருந்தேன், பொறுப்பு முதல்வராக. அந்த டைம்ல ஒரு நாள் வந்து தமிழ்துறைக்கு முதலாண்டுக்கு விசிட்டிங் போனேன், சும்மா நோட்ஸ் போனேன். அப்போ நானும் இன்னொரு நண்பரும் உள்ள போறோம். ஒரு மாணவர், முதலாண்டு மாணவர் தான். அவர் வந்து என்ன நினைச்சாரு, இப்போ எப்படி இருக்கணும் இதே வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு தான் போறேன். அப்போ ஐடி கார்டு போட்டுதான் இருந்தேன் அப்படின்னு. அதனால அதெல்லாம் எதுவுமே அவர் கண்ணீர் பண்ணு சைட பண்ண என்ன சொல்றாரு, அவரை வெளியே போக சொல்லுது, அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப கூட வந்த நண்பர்களுக்கு அவர் கால் கட்டி சொல்லிட்டு இருக்காரு, அவர் தான் காலையில் பிரின்சிபால். ஆனா அவருக்கு இந்த தகவலை சொல்லிதாருங்க, எனக்கு ஒரு கடைசி என்ன பண்றது போயிருக்காங்க. இது யாருடைய குறைன்னு நாம சொல்றது? இரவு பிறந்தாலும் ஊருக்குருவி பிறந்தாருமா அப்படிங்கிற மாதிரி தான் என்னைக்கும் வந்து சமூகத்தினுடைய பார்வை இருக்கு. திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா என்ன படம் எடுக்கிறாங்க வந்து பார்வையாளர்களுக்கு ஒவ்வொரு குழந்தை படம் கொஞ்சம் வித்தியாசம். ஏதோ பாட்டு பாடுறாங்க, பாட்டு பாடுற மாதிரி ஒரு கதை எடுத்துருவாங்க. பார்வையாளர்கள் ராஜபாகை படம் பாருங்க, ராஜபாகை படம் பார்த்துருக்கீங்கன்னா கமலஹாசனோட படம். அதுல கூட வயல் வாசிக்கா இது பண்றாங்க. காதல் ஓவியம் ஒரு படம் இருக்கு, அதுவும் அப்படிதான். எல்லா படத்தையும் வந்து பார்வையாளர்கள் தான் பாட்டு பாடுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. இப்போ எனக்கு எது காட்டு கொடுத்தோ அதுதானே நமக்கு தெரியும். அப்போ சமுதாயத்தினுடைய பார்வை கொடுத்ததுதான் ஆடணும். ஒரு சார் டைம் வச்சு போல கிடைக்கா கேள்வி எதை வேணாலும் நீங்க கேட்கலாம். இயல்பாதான் இருக்கிற இயல்பாதான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். ஐயா வணக்கம் ஐயா, விக்னேஷ். இது மாற்றுத்திறனாளர் எழுத்தின் மீதான திறனாய்வு பார்வைகள் பற்றி எனக்கு ஒரு வகையில மகிழ்ச்சியா இருக்கு. இல்லை அப்படின்னா இவ்வளவு நாள் இல்லாம இப்பதான் வந்து திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்துல வந்து மாற்றுத்திறனாளிகளுடைய படைப்புகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சிலபஸ்ல நினைச்சிருக்காங்க போல தெரியுது. வேலைக்கு அவர் செஞ்சு நினைச்சிருக்கு. ஆனா பார்வை எல்லாம் பிளைண்ட் லிட்ரேச்சர் எல்லாம் இருக்கு, வெவ்வேறு வழிகள் இருக்கு. அதாவது மாற்றுத்திறனாளிகள் எழுதுனா யார் எழுதினாலும் சரி அதுல படைப்பு தன்மை இருக்கணும், படைப்பு தன்மை குறையக்கூடாது. சில நேரத்துல எழுதுறப்ப பாத்தீங்கன்னா வெறும் பிரச்சாரம் தான் இருக்கும். சில பேருடைய படைப்புல சில பேருடைய செயல்பாடுகள் பிரச்சாரம் தான் இருக்கும்.
முழுக்க முழுக்க பிரச்சாரமாவே போயிடக்கூடாது. பிரச்சாரமா போயிட்டா வந்து இவங்க இப்படித்தான் எழுதுறாங்க ஒரு பிரச்சாரம் தான் அப்படிங்கிற அந்த தோணி வந்துடும். அதே நேரத்துல வந்து மாற்றத்தினால அது மட்டும் எழுதணும்னு அவசியமே கிடையாது. நான் வந்து மாற்றத்தினால சம்பந்தமான கல்விகளை எழுதிருக்கேன். பொது வழியில எல்லாரும் படிக்கக்கூடிய மாதிரியான கவிதைகளையும் எழுதுறேன். அப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கவிதையா இருந்தா கவிதையா இருக்கணும், கதையா இருந்தா கதையா இருக்கணும். அது எந்த வடிவமானாலும் அந்த வடிவமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றிய திறனாய்வு ஏதாவது அணுகுமுறை இந்த மாதிரி அது இங்கே நம்ம தமிழ் சூழல்ல அப்படி இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கிய தீர்வோடு மற்றொரு எனக்கு தெரிஞ்சு அது ஒன்றுதான் வந்திருக்கு. இதெல்லாம் இருக்கு, ஏதாவது இருக்கும், தேடி பார்க்கணும், தேடி படிக்கணும். இப்பதான் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம். ஆனா இப்போ அதுக்கு முதல்லயே வந்து பாத்தீங்கன்னா இப்பங்க எழுதுறாங்க. ஆர் சூடாமணி எல்லாம் எழுதுறாங்க. ஆர் சூடாமணியோட ஒரு கதை மேல படிச்ச கதை இருக்கு. அதுல வந்து ஒருத்தர் பார்வையிட்டு வந்திருக்கிறான். அவனும் இன்னொருத்தரும் போறாங்க. ஒரு வீட்டுக்கு போறாங்க. அவங்களுடைய செயல்பாடை பார்த்து அந்த வீட்டுல இருக்கிற பெரிய ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. என்ன அப்படின்னு இவன் போயிட்டு பேப்பர்ல வாங்கி டைப்பிங் தான் பாக்குறான். அப்படி மனமே இருக்கும்போது அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க சொல்றாங்க, யாரு குப்பைய வந்து டைப் பண்றாங்க அப்படின்னா. இவனுக்கு எங்கதான் அவ்வளவு கோவம் வந்ததுக்கு எல்லாத்தையும் போட்டு வெளியே அப்படி கதை எழுதினாங்க. அது ஒரு 70-80 எழுதப்பட்ட கதை தான். அதனால இப்போ சூழல் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கணும். அடுத்த நாளைக்கு படைப்புகளும் வரணும், இதை குறித்த திறனாய்வுகளும் வரணும். திறனாய்வு செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. வேறுபாடுதான், அதுக்காக தான் கேட்கறேன். அதாவது நார்மலா இருக்காங்கன்னு சொல்றவங்களுடைய பார்வையும் மாற்றுத்திறனர் அவர்களுடைய பார்வையும் அளவோடு வேறுபடுத்தி அவங்களுடைய பார்வையை பொறுத்து இப்போ உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஓசிகட்ட மாலை அப்படிங்கிற தொகுப்பு வந்த போது ஒரு எழுத்தாளர் பேர் சொல்லிருக்கல. ஒரு எழுத்தாளர் சொன்னது, ஏன் ரொம்ப புலம்பலா எழுதுறீங்க அப்படின்னா, ரொம்ப புலம்பலா இருக்கு அப்படின்னா, இவ்வளவு புலம்பி வேண்டாங்க அப்படின்னா. இன்னொருத்தங்க சொன்னாங்க, சார் நீங்க உங்க கவிதையெல்லாம் எழுதுல, நீங்க உங்க குரல்ல எங்க கவிதை நாங்க என்ன நினைக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையை தான் நீங்க எழுதுறீங்க. ஒரே விஷயத்தான் வந்து 2 பேர் வேற மாதிரி பார்த்துருக்காங்க. அது அவங்களுடைய பார்வையை பொறுத்துதான். அப்ப அதாவது நம்ம எந்த கோணத்துல பார்க்கிறோம், என்ன கண்ணாடி போட்டு பார்க்கறோன்றது தானே ஒரு விஷயம். இப்ப கண்ணாடிகள் சரியா இருந்தால் காட்சிகள் தெளிவாக தெரியும். சரியா சொல்லிட்டாலே எனக்கு தெரியும். அதான் நீங்க இது வரைக்கும் சொன்னது ஒவ்வொருத்தரும் எப்படி இலக்கியத்துல அவங்க எப்படி பதிவு பண்ணாங்க, அதுல எப்படி போதாம இருக்குன்றது சொல்றீங்க. அதை ஒட்டி அந்த விமர்சனங்கள்ன்றதும் வேறுபாடு இருக்கா அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இவங்க சூடாமணி நாவல்கள் ஏதாவது அதாவது எடுத்து குறைச்சா நமக்கு ஒரு புரிதல் அல்லது ஐடியா கிடைக்க மாட்டேங்குது. இந்த கோணத்துல யார் திறனாய்வு பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. குறிப்பா பார்வை மாற்றுத்திறனர்களுக்கு பற்றி பேசலாம். ஆனா எல்லாமே கேட்டாலும் சொல்லிட்டேன். அதுல கூட எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு மனிதன் குள்ளமா, ஒரு மனிதன் உயரமா, ஒரு மனிதன் வெள்ளையா, ஒரு மனிதன் கருப்பை அப்படிலாம் இருக்கிறாங்க. அது மாதிரி அதே நிறைய பேருக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒருத்தர் பார்த்துட்டீங்கன்னா அது மாதிரி இல்லையென்று யாரும் ஆதரப்படக்கூடாது. ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு இப்ப என்னுடைய நண்பர்கள் சில பேர் இருக்கிறாங்க. அவங்க தனியாவே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துருவாங்க. அவங்க வளர்ந்த சூழல் அவங்களுடைய பின்னணி அது மாதிரி. இப்போ நான் தனியா எங்கேயுமே போக மாட்டேன், ஒரு துணையாலும் போகவே மாட்டேன். இது நான் வளர்த்த சூழல். இதை வச்சுட்டு அவங்கள வச்சுட்டு என்னையும் கம்பேர் பண்றதுங்கிறது சரிப்படாது. அவர்களுக்கான அளவு கொடுத்தாங்கன்னா
யாரையும் யாரோடையும் நம்ம முழுக்க ஒப்பிட்டா சரியா இருக்குமோன்னு தெரியல. நிறைய ஏதாவது கேட்கலாம் சொல்லுங்க. நீங்க வேற யாராவது கேள்வி? சரிங்களா? இல்ல நேத்தே என்கிட்ட பேசும்போது ஒரு தங்கமணின்னு சொல்லிட்டு ஆங்கில ஆசிரியர் இருக்காரு. ஏன் யூனிவர்சிட்டி போறீங்கலாம் போங்க அங்கெல்லாம் ரொம்ப வித்தியாசமா எல்லாம் கேள்வி கேட்பாங்க, கொஞ்சம் ஒழுங்கா படிச்சுட்டு போங்க அப்படின்னாரு. எதுவும் படிச்சே வரல, உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன மார்க் போட்டீங்கன்னு தெரியல. ரொம்ப கொண்டாட மாட்டதெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னாங்க. கேட்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் போடணும். நீங்க வந்து எந்த கேள்வி கேட்கறீங்க? நான் கேட்கிறேன். இந்த 40 minutes வந்து ஒவ்வொரு கேள்வி இருக்குது. இப்போ ஏற்கனவே என்னுடைய நானே சொல்லிட்ட ஒப்புதல் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து பேசியிருப்பாங்க. அவங்களுடைய அனுபவத்துல இருந்து என்னுடைய அனுபவம் ஏதாவது வித்தியாசமா இருப்பாங்க. நான் ஒரு கேள்வி கேட்டேன். எல்லாம் பேசுறீங்களா சொல்லாதீங்க. உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி இருக்குது? வர நேரம் நீங்க வந்து எங்க குடிச்சுட்டீங்க அப்படிங்களா? டிஸ்டர்ப் பண்ணுங்க, சொல்லுங்க. மாணவர்களுடைய மாணவர்களுடைய அதிகமா இருந்து அவங்களோட ஒரு இருந்து அப்படி அவங்க கிண்டல் பண்ற மாதிரி அது மாதிரி தப்பா இருக்கு. விளையாட்டாத கேட்டேன். வணக்கம், நான் தரணி. தரணி முன் வந்தவர்களுக்கு இருந்து உங்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்குன்னா, அவங்க வந்து அந்த பார்வை திறன் இல்லை அப்படின்றது ஒரு துறையா கருத்துனாலும் அது இவ்வளவு அளவுக்கு வெளிப்படையா சொல்லாம எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அது அது வந்து அவங்களுக்கும் உள்ள கையில நினைக்க வச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த கையில புண்ணு இருக்கு, நம்ம கையில நம்ம என்ன நினைச்சாலும் அது மாறிடுமா? அப்போ என்ன பிரச்சனைன்னா அதை அப்படியே ஏத்துக்கிற மனநிலை வேணும். புரியுதுங்களா? பெண்ணாக இருந்தால் பெண் அப்படிங்கிறத ஏற்றுக்கோங்க, ஆணாக இருந்தால் ஆண் அப்படிங்கிறத ஏற்றுக்கதான் வேணும். நம்ம இந்த மாதிரி துறையில நமக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குன்னா அந்த வெளிப்பாடோட ஏற்றுக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து என்ன சொல்றது, ரீசெண்டா ஏதோ ஒரு தகவல் வந்து இன்னைக்கு பார்த்த ஆப்ரேஷன் ஏதாவது ஆர்டிபிஷியலா ஆப்ரேஷன்ல பண்ற மாதிரி ஏதோ பொறுத்து சொல்றாங்க. அது பொறுத்தினா கொஞ்சம் கண் பார்க்க முடியும் அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. அது கொடுத்து ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்றதுதான் என்னுடைய எண்ணமா இருக்கு. ஆனா அதுதான் அது இல்லைன்னா அதுதான் கவர்மெண்ட் உட்காந்து முடியாது. இயல்பா எடுத்துக்கிறதுதான் நம்மளுடைய குறையே. என்னன்னா இப்ப டெல்லியா வெயில் காலம்னா ரொம்ப சுடுது சார், குளிர்காலம்னா ரொம்ப குளிர்து சார். அது தெரிஞ்சதானே பாட்டி டெல்லியிலே இருக்கு. குளிர்தானே செய்யும், வெயில் தானே அடிக்க செய்யும். நீ ஏன் குழம்புல நம்ம அதை செய்யறது இல்லையே? அதெல்லாம் நம்முடைய தனிமை இல்ல. எதிரியா அதுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறத வச்சுட்டு அதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கவே மாட்டோம். அதுதான் மனிதனுடைய இயல்பு, நாம சொல்ல முடியும். ஐயா, நீங்க இந்த செவ்விலக்கியங்கள்லாம் தொடர்ந்து படிச்சிருப்பீங்க. தமிழ் செவ்விலக்கியங்கள் குறிப்பா வந்து எப்படி பார்வை மாற்றுத்திறனால புரிந்து கொள்ளப்படுகிறது,
இருக்கு. அடக்குறையை போட்டு அடையாளம் பண்ணி அப்படின்னு ஒரு பாட்டு வருது. புறநானூற்று 51 பாட்டுல இருக்கும். அந்த பாட்டு வந்து என்ன வருது, துஞ்சி புலி இடறிய சேதடன் போலன்னு ஒரு வார்த்தை வருது. ஆறுவேற்று போய் தூங்கிட்டு இருக்கக்கூடிய புளிய விவசாயம் இருக்கும். இந்த மாதிரி அரசா உண்மை யாராவது செஞ்சுட்டா நீ அவங்க அப்படி அடைச்சிருவேன். பார்வையற்றோட என்ன காட்டுக்கு போறது, காட்டுக்கு போய் அவங்க கரெக்டா முடியும் இருக்குது அவங்களோட கற்பனை. நினைக்கும் அதை எழுதுறவங்க பாருங்க, ஐயூர் முடவனா 700 பேரு முடவனா இருந்தா பேரு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பேர் வைக்கிறதே எப்படி, அவங்கள வந்து அவங்களா அழுப்பும் அடையாளப்படுத்துறது. அவங்க பேரு இது அவங்களுடைய ஊரு, அவங்களுடைய நிலை. இப்போ வெள்ளி பயத்தாருக்கு 30 இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பேரு இருக்காங்க. மண்பாண்டம் செய்யக்கூடியது அவங்களுடைய தொழிலா இருக்கு. அதெல்லாம் வச்சு அவங்க அடையாளம் படைத்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு சூழல் போர் இருந்த காலம் இல்லையா, விவசாயம் கூட இன்னும் சரியா வராத காலம். அதனால வலிமை எளிமை இதுதான் வந்து அவங்களுக்குள்ள அடையாளமா இருக்கு. ஏழிச்சேரி முடமோசியா முடத்தாம கல்வியா இதெல்லாம் பாருங்க. அப்போ நம்ம இயல்புல கூட கூப்பிடுறது நடைமுறை பாருங்க. கிராமத்துல கல்வி மண்டாங்க சொல்றாங்க, குளம் போராட்டம் இது மாதிரிதான் இருக்கு. அது வந்து ஒரு வேளாண் சமுதாயம் நாம அப்படிங்கிறதுக்கும் போர் சமுதாயத்தில் வாழ்ந்து விடுறாங்க அப்படிங்கிறதுக்குமான அடையாளமா அந்த மாதிரியான புரிதலா நான் இருக்கிறேன். ஏன் வித்தியாசமா இல்லையா, திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்துல ஆங்கிலத்துறையில இருக்க பேராசிரியர் பூபதினு சொல்லி அப்புறம் அலிகர் முஸ்லீம் பல்கலைக்கழகத்துல இருக்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு உரையை ஒண்ணு மொழிபெயர்த்து போட்டிருந்தாங்க. 50 பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குங்க, இலக்கியம் பார்வையிடுறவர்களுக்கு எதிரானதா அப்படின்னு ஒரு உரை இருக்கு. அது யாரோட வந்துச்சு, அதுல வந்து இந்த பழமொழி இலக்கியங்களா காட்டு படம் எழுதுறது எல்லாமே காட்சிகளுக்கு தான் முதன்மை கொடுத்து எழுதுறாங்க. இந்த நீங்க சொல்றது காட்சிகளுக்கு முதன்மை கொடுத்து எழுதுறாங்கன்னா காட்சிகளுக்கு கொடுத்து எழுதுறாங்க, அதுதான் எழுத முடியும். பெரும்பாலான சமுதாயத்துல பெரும்பான்மையா இருக்கிறவங்க தானே இப்ப எழுதுறாங்க. அப்ப அவங்க எழுத அவங்க இப்ப உனக்கு தானே நீங்க எழுத முடியும். இப்ப டெல்லியை வந்து உங்களுக்கு தான் தெரியும், டெல்லி எனக்கு தெரியுமா, அப்ப நீங்க எழுதுறதுக்கு உங்களால தானே டெல்லியை பதிவு செய்ய முடியும். அது மாதிரிதான் இப்போ மற்றவங்க எழுதினாலும் நாங்க போக சொல்றோம். வாசந்தி சொன்னோம், அப்புறம் ஜெயலலிதா பேசணும், அதுக்கப்புறம் ஒரு சுஜாதாவை சொன்னோம். மற்றவங்க வந்து நம்ம குறைய எழுதுறாங்க, அவங்க அப்படிதான் எழுதுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க எழுதுறாங்க. அப்போ எல்லாம் காட்சி ரீதியா இருக்குன்னா அவங்க காட்சி ரீதியா தான் இருக்கும். ஏன் காட்சி ரீதியா இருக்கும், பெரும்பாலான எழுதுறது அப்படித்தானே இருக்கும். அப்போ காட்சி ரீதியா இல்லாம இருக்குது, நீ தான் எழுதணும், உங்க பிரச்சனை நீ தான் எழுதணும். சுந்தரம் சாமி எழுதுறாருல ஏதோ ஒரு கவிதை, ஏதாவது எனக்குரியதை நீ எழுதுறது எனக்கு கேட்காதே, உனக்குள்ளதை நீ தான் எழுதிக்கணும் அப்படின்னு. அதை கூட வந்து சில பேர் சொல்லுவாங்க, இது வந்து ஆதிக்க வர்க்கத்தினுடைய பேசு அப்படின்னு. அப்படி நான் பார்த்தேன். அவங்க பிரச்சனை அவங்க தான் பேசணும், மற்றவங்க நம்ம தான் சொல்லுவாங்க செய்வாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம தான் அதை கொண்டு பேசணும். பார்வையற்ற பார்வையற்ற வந்து பார்வை உள்ளவங்க எழுதுறாங்கன்னா காட்சி உள்ளதை பத்தி தான் அவங்க எழுதுவாங்க. அதுதான் அந்த தொடர்ச்சியா ஒவ்வொரு காலத்திலையும் இப்ப இந்திய மரபு இருக்குதாங்க. ராமாயணம் மகாபாரதம் மகாபாரதத்துல பாருங்க, காந்தாரியோட கதையை எடுத்து பாருங்க, கண் கட்டிக்கலாம் அப்படின்னு எழுதுறாங்க. அது அவங்களுடைய குறைபாடு இருக்கலாம், இல்ல நாட்டுப்புறத்துல அது மாதிரியான கதைகள் இருந்துதான் ஏற்கனவே நாட்டுப்புற இலக்கியத்துக்கு தானே உருவாக்கி கூட சொல்றாங்க. அதெல்லாம் அப்படிதான். இது வரைக்கும் இந்த செவில் இலக்கியம்ங்கிறது இந்த தரப்பு மக்கள் வந்து புரிஞ்சுக்கவே இல்லை. அதனால இப்ப நமக்கான இடத்தை வந்து உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு இதுவரைக்குமான பொது மனநிலையில
செவியரும் கொண்டாடப்பட்டது எல்லாம் இங்க எதிராக இருக்கின்ற ஒரு விமர்சனத்தை வந்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி நான் கேட்கிறவங்க நீங்க சொல்றது புரியுது. ஆனா அதை நாங்க எது சொல்றது, அதான் இப்பதான் நம்ம தான் சொன்னல, ஐயோடு புறவனார் ஏனைச்சேரி குடும்பம் அந்த கல்வி இதெல்லாம் சொல்றாங்க. அது பொதுமக்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. நாம என்ன பண்றது, அப்படிதான் சொல்றாங்க. அதுவும் இப்போ படிச்சு இந்த அளவுக்கு வந்து இப்போ சில அனுபவங்களை எல்லாம் நான் சொன்னேன்னா அவங்க நேரம் பார்த்தது அதே மாதிரி சொன்னா உங்களுக்கு பொது வழியில கொஞ்சம் கஷ்டம். அப்ப படிச்சு எல்லாம் வந்து ஒரு கல்லூரியினுடைய முதல்வரா வந்தா கூட பல நேரத்துல நாங்க அறிமுகப்படுத்துறது கூட வந்து வேற மாதிரிதான் பண்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தர்மபுரி அரசு பள்ளிகளில் எம்ஜிஆர் நூற்றாண்டு கொண்டாடப்படுது. அப்போ வந்து ஒரு அமைச்சர் இன்னொரு அமைச்சருக்கு என்ன அறிமுகப்படுத்துறது எனக்கு பார்த்தாலுமே தெரியல. ஆனா இவரு தானே இந்த கல்லூரியினுடைய முதல்வர் சொல்றாரு, சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு. ஆனா இவருக்கு கணக்கு தெரியாது. ஒரு அமைச்சருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஏன் என்ன கணக்கு தெரியாதுன்றது எல்லாத்துக்கும் தானே தெரியுது. அதையா நீ சொல்ற, அதான் அது புத்தி அப்படிதான் வேற வழி கிடையாது. ஒரு ஆளுதான் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அது அப்படித்தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண அதுக்காக நான் என்ன பண்ண முடியும், இந்த உலகத்துல தான் நான் வாழ வைக்கணும். நீங்க இல்லாத ஒரு உலகத்தை வந்து என்னால வாழ முடியுமா? உதயத்தீவு அப்படின்னு ஒரு அதெல்லாம் வந்து சொல்றாங்க. அந்த இதுல வந்து பார்வையற்றவர்கள் தான் எல்லாரும் இருக்கிறாங்க. பார்வையற்றவர்கள் யாருன்னா வந்து முதல்ல அவங்களோட கண்களை பாதிச்சுட்டா அவங்க உள்ள சேர்த்துப்பாங்க. அது மாதிரி அப்ப அது மாதிரி எல்லாம் போக முடியுமா? தற்போது நன்றிகளை வழங்க முதுகலை மாணவர்கள் கல்விதான். புதுதில்லி ஜவஹர்லால் நேரு சிறப்புநிலை கல்வித்துறை ஒழிக்கும் இலக்கியமும் நானும் என்ற தலைப்பில் உரையாற்றிய ஐயா நன்றி. இந்த உரையாடல்களை மாற்றுத்திறனாளிகள் ஏன் இலக்கியம் படைக்கணும்னு சொல்லி கேள்வி எழுப்பி அந்த கேள்விக்கான பதிலெழி மாற்றுத்திறனாளிகள் பற்றிய படைப்புகள்ல பிற ஆசிரியர்களுக்கும் மாற்றுத்திறனாளி படைப்பாளரே அந்த இலக்கியத்தை படைக்கிறதுக்குமான வித்தியாசம் என்ன, அதுல இருக்கும் சிக்கல்களையும் விடைகளையும் தன்னுடைய உரை மூலம் வழி அறியாதவர்களுக்கு நன்றி. மேலும் இந்த உரையாடல்களை பங்கேற்ற நம் துறை பேராசிரியர்கள், பிற துறை மாணவர்கள் மற்றும் நம் துறை ஆய்வாளர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. நாளை காலை 10 மணிக்கு தமிழ் சிறுகதை தடங்கள் வாசிப்பும் எழுத்தும் என்ற தலைப்புடன் தமிழ் செல்வன் உரையாற்றுகிறார். அந்த வழிகள் நன்றி.